ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 2 வயசு குழந்தைகள் சைஸ்க்குள்ளே ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காட்டன் ஃபேப்ரிக் கூட எடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பனியன் கிளாத்துக்குள்ளே ஃபேப்ரிக் இது. ஸோ ஒரு 1.5 மீட்டர் கிளாத் போதும் 2 வயசு குழந்தைகளுக்கு. ஃபஸ்ட்டு வந்து டாப்புக்குள்ளே ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணலாம், ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் எடுத்துக்கலாம். ஹைட் வந்து நீங்கள் ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இது மாதிரி நான் 10.5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி விட்த்துக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட், விட்த் வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். விட்த்துக்கு வந்து நீங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து 4ல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்து எடுக்கலாம். இப்போது நெக்கோடைய டெப்த்து வந்து 3 இன்ச். அதே மாதிரி நெக்கோடைய விட்த்து வந்து 2.5 இன்ச் 2.5. அதே மாதிரி ஷோல்டரும் 2.5 எடுக்கலாம். ஆம் ஹோல் வந்து 5 இன்ச். செவன் இன்ச் எடுத்திருக்கேன். செஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச் எடுத்துக்கிடுங்க. அது மாதிரி நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். கீழே வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் குறைச்சிக்கிடலாம். ஸோ 6.5 இன்ச் கீழே எடுத்திருக்கோம். இதுதான் டாப்போடைய ஃப்ரண்ட் போர்ஷனுக்குள்ளே கட்டிங். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் வரும். ஸோ இது வந்து லைனிங் ஃபேப்ரிக். அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. பேக் போர்ஷன் சேம் அதே பீஸை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். என்னென்னா சென்டரை மட்டும் கொஞ்சம் இப்படி கட் பண்ணிக்கிடணும், ஹூக் இல்லைன்னா ஜிப் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணலாம். ஸ்கர்ட் போர்ஷன் வந்து அம்ப்ரெல்லா டைப் ஸ்கர்ட் நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து 4 ஃபோல்டாக பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு இடுப்பு போர்ஷனுக்கு வந்து இங்கே பாருங்கள், மேலே உள்ள டாப் போர்ஷனோடு நான் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு வரும். இப்போ அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியும். கீழே வந்து நான் நிறைய வீடியோஸ் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்டில் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுக்குள்ளே ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஹைட் எடுத்துக்கலாம். பாருங்கள், டாப் வந்து இந்த மாதிரி, அதுக்கு பிறகு கீழே பாட்டம் இப்படி ஜாயின் பண்ணியாச்சுன்னா எக்ஸ்ட்ரா இந்த கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சுக்குள்ளே ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கொடுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் நம்ம கட்டிங் ஆகிட்டு இப்போது ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இது வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம். ஒரிஜினல் ஃபேப்ரிக்கில் சரியான போர்ஷனில் வச்சு தைக்கணும். ஆம் ஹோல் நெக் அப்படி தைச்சிட்டு அதுக்கு பிறகு இதை மாற்றி போட்டாச்சுன்னா நல்ல ஃபினிஷிங்காக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம். இது அப்படி கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன கட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கலாம், அதனால் ஸ்டிஃபாக நிற்கும். இதே மாதிரி பேக் போர்ஷனுக்கும் இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கை கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹூக் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஜிப்பு நம்ம வைக்கலாம்.
இனிமேல் இப்படி வச்சுட்டு 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு இந்த மாதிரி வரும். இதுக்கு ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுபடி இங்கேருந்து இப்படி ப்ளீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படி ப்ளீட்ஸ் வச்சோடனே பார்க்கறதுக்கு அது நல்லாயிருக்கு. இப்போ 2 சைடும் அதை ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ளீட்ஸ் வச்சுருந்த இடத்துல வந்து சாட்டன் ரிப்பன் இந்த மாதிரி நான் வைக்கேன். அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபுல் சர்க்கிளாக அந்த ரிப்பன் நம்ம ஜாயின் பண்ண போது கிடையாது, வெறும் இந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்க அந்த போர்ஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி ரிப்பன் வைக்கலாம். பாருங்கள், இனிமேல் வந்து 2 சைடு ஆம்ஹோல்லேருந்து கீழே வரைக்கும் 2 சைடையும் ஜாயின் பண்ணணும். நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், ஃப்ராக் ரெடி ஆகிட்டு பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் கீழே உள்ள இதை வந்து மடித்து தச்சிடணும். இதை சுற்றி ஃபுல்லாகவே மடித்து தைக்கணும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே இந்த மாதிரி ஒரு 1.5 மீட்டர் ஃபேப்ரிக் இருந்தாலே நம்ம குட்டி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அழகான ஃப்ராக், அம்ப்ரெல்லா ஃப்ராக் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சியூபிட் ஸ்வீட்டி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நான் எந்த ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.